இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் கூட இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சலூனுக்கு போனோம்னா அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆஹா ஃபேஷியல் அப்படின்றத பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆஹா ஃபேஷியல் அப்படின்னா AHA ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கிற கொலாஜினை வந்து நல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன் ஸ்கின் வந்து ஷ்ரிங்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு கொலாஜின் அதாவது ஸ்கின்ல இருக்க அந்த எலாசிட்டி தன்மை போகிறதுனால ஸ்கின்ல இருக்கிற அந்த கொலாஜின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் இருக்கிறவங்களும் இந்த ஆஹா ஃபேஷியல் பண்ணலாம், பெரியவங்களும் ஆஹா ஃபேஷியல் பண்ணலாம். சின்ன வயசில் இருக்கிறவங்க ஏன் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து விட்டமின் டி இருக்குது இந்த ஆஹா ஃபேஷியலில். அப்புறம் நிறைய வந்து கால்சியமு, ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சின்ன வயசில் இருக்கிறவங்களும் இந்த AHA ஃபேஷியல் பண்ணலாம். வயசானவங்களும் AHA அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்ற ஒரு ஃபேஷியல். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹோம்மேடு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த AHAக்கும் ஹோம்மேடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இந்த சில பேர்களை பார்த்துட்டு நம்ம வந்து சாலிசிலிக் ஆசிடு, ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிடு அந்த மாதிரி நம்ம பேரை பார்த்துட்டு இது ரொம்ப பெரிய ஒரு ஃபேஷியலு, நேச்சுரல் எல்லாம் நம்ம எங்கே இது கிடைக்க போகுது அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு டவுட்டு வந்துட்டு நம்ம அதை பக்கமே போகிறதே இல்லை. நேச்சுரலாக இருக்கிறத உடனே என்ன பண்ணிடுறோம், கொலாஜின் போயிருச்சா, ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகலையா, ரிங்கிள்ஸ் வந்துருச்சா, உடனே நம்ம சலூனுக்கு போவோம், ஃபேஷியல் பண்ணுவோம். சலூனுக்கு போகிறத வந்து நான் குறை சொல்லவே இல்லை. வீட்டில் இருந்தபடியே சின்ன வயசில் இருக்கிறவங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த நான் சொல்கிற போகிற இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு தியரியாக சொல்லும்போது உங்களுக்கு அது புரிஞ்சுக்கும், எதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராடக்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். மெயின் வந்து இதுக்கு வந்து கேர்டு தான். இந்த கேர்டில் விட்டமின் டி இருக்குது, அதாவது சன்லைட்டில் இருக்கிற அந்த விட்டமின் டி. கேர்டு வந்து சாப்பிட்டாலும் நல்லது. இப்போ நிறைய பேர் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த கேர்டை சாப்பிட்டாலும் நல்லது, ஸ்கின் மேலே அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ரிச்சு கிடைக்கும். அந்த ஸ்கின்னில் அப்ளை பண்ண தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல வந்து ட்ரை போயிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் மாய்ஸ்டர் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து கேர்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கேர்டு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்போ அந்த புளிப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹனி போட்டுக்கணும். ஹனி என்ன பண்ணும், உங்களுக்கு ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த கேர்டையும் ஹனியும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். என்கிட்ட வந்து நான் சொல்ல போகிற முல்தானி மிட்டி இல்லைங்க என்கிட்ட. இந்த கேர்டையும் ஹனியும் டைரெக்டாக ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது அது ஸ்கின் மேலே நிற்காது, கீழே கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், முல்தானி மிட்டி இருந்தால் போடுங்க, அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கடலை மாவு இல்லைன்னா பாசிப்பயிறு மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு, இந்த இதில் எது வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாமே என்னது ஹோம்மேடு. பட் இது எல்லாமே காஸ்மெட்டிக் ரேஞ்சில் சொல்லுது. நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, இதை யூஸ் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க, இந்த இது உங்களுக்கு போட்டால் இப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லட்டும், அதை பற்றின பிரச்சனையே இல்லை. பட் நம்ம வந்து பாரம்பரியமாக இந்த கேர்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கேர்டு, ஹனி, முல்தானி மிட்டி இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. இதை ஃபுல் பாடி ஸ்க்ரப்பாக கூட நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து எனக்கு டைம் இருக்குங்க, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சில பேருக்கு அண்டர் ஆர்ம்ஸில் வந்து பிளாக் இருக்கும், அப்புறம் வந்து தையில் தொடை, அப்புறம் கணுக்கால், கை இதெல்லாமே கருப்பு கருப்பு பேச்சஸ் இருக்கும். இதில் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி தேய்ச்சிட்டு ஷாம்பு சோப்பு எது போட்டு வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூதனிங்காக இருக்கும். தென் அவ்வளோ மாய்ஸ்டராக இருக்கும் ஸ்கின்.